ஜெய்பீம். ஸ்வரூபராணி நம்ம கூட உரையாட வந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து பெண்ணியம், சாதி எதிர்ப்பு அரசியல், பௌத்தம், ஆந்திராவுக்கே உரிய இடதுசாரி வரலாற்று பின்னணியோடு இந்த விஷயங்களெல்லாம் அவங்க அணுக தொடங்கினாங்க அவங்களுடைய எழுத்து வரலாறில். ஆனால் வேறு வேறு திசைகள்லையும் பயணிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கவிதைகளில் ஒரு சில கவிதைகளை மைத்திரி பதிப்பகம் கைரலாஞ்சியின் காலத்தில் காதல் என்ற தலித் பெண் கவிஞர்களுடைய தொகுப்பில் மொழியாக்கம் செஞ்சு வெளியிட்டிருந்தோம். இந்த அமர்வை நம்ம உங்களோட உரையாடல் தொடங்குறதுக்கு முன்னால் அந்த கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு சில வரிகளை வாசிச்சுட்டு நம்ம உரையாடலை தொடங்குவோம். பிரேமா ரேவதி அவர்கள் வாசிப்பாங்க. அம்மா, உண்மையில் நீ தொடாமல் இங்கு காற்றும் வெளிச்சமும் ஒளிர்ந்து மகிழ்ச்சி அடைய போவதில்லை. உன் கைகள் மண் குட்டைகளை துழாவி ரத்தின மீன்களை பிடிக்காவிட்டால் இந்த தேசத்தின் வயிறு நிறைய போவதில்லை. சக பெண் என்றும் பாராமல் வாடி போடி என உன்னை துண்டாடாவிட்டால் இங்கு சாதி பெருமைகள் வலுவிழந்து முடமாகிவிடும். வயல் வேலைகள், வீட்டு வேலைகள் செய்து செய்து நீ உடல் கருத்து போகாமல் போனால் உயர் வண்ணங்கள் பல்லிழிக்க தொடங்கிவிடும். இன்னொரு கவிதை. எனது இந்து மாற்றான் தாயே, நீ என் வாயில் மொந்தையை கட்டி முதுகில் துடைப்பத்தை தொங்கவிட்டு என்னை ஒரு விந்தையான ஜந்துவாக்கி திரிசங்கு சொர்க்கத்திற்கு எனது தொடு உணர்வை வெளியேற்றினாய். என் நிலத்தில் நான் அகதியாய், எனக்கென சான் நிலமில்லாமல் என்னை ஆதரிக்கும் கடவுளுக்காய் திசைகளை துழாவினேன். எனது தீண்டாமை காயங்களுக்கு மருந்து பூசி யுகங்களின் பழித்தூற்றுதல்களை சுமந்த என் தலையை ஒரு மசூதியின் கருவறை மறைத்து வைத்துக் கொண்டது. என் நெற்றியில் நீங்கள் பூசிய குஷ்டத்தை ஒரு சிலுவை தனது இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி எனக்கு மனிதத்துவத்தை பரிசளித்தது. பெற்ற தாய் உதைத்து விரட்டினால் அக்கம் பக்கத்தாரை அண்டும் குழந்தைகள் போல இயல்பாகவே நானும் என் மசூதியை, என் சிலுவையை அணைத்துக் கொண்டேன். இன்னொரு கவிதை, ஒரு பகுதி. அது உங்களுக்கு ஆச்சரியமானதாகத்தான் இருக்கும். ஆனால் பாருங்களேன், நான் ஒரு தீண்டத்தகாத தற்கொலையானேன். நான் வேறு மாதிரி இருந்திருந்தால் சுவையான ஒரு தந்தூரி கோழியை போல நாடாளுமன்ற உணவு மேசைகளில் என் கதையும் கமகமவென வெந்து இறங்கி இருக்கும். ஆனால் இங்கு கல்வி, காதல், திருமணம் எல்லாவற்றிலும் சாதி வாடை அடிப்பதால் எங்கள் நிர்மலாவின் மரணம், அதுதான் சில நாட்களுக்கு முன் நடந்தது, அது இயற்கை மரணம் என்று தள்ளுபடியாகிவிட்டது. அது போலத்தான் எங்களது சண்டியின் கதையும். அவளுக்கு 4 வார்த்தை படிக்க தெரிந்ததும் அவளது டீச்சர் அம்மா எங்கே அந்த பிள்ளையின் சாதியற்ற கண்களில் புது அறிவு ஒளி வீசக்கூடும் என்பதை தெரிந்து கொண்டாலோ என்னவோ அவளது ஒளிரும் கண்களை குருதட்சணையாக கேட்டுவிட்டாள். ஸ்வரூபராணி. So Swarupa, welcome to this event. I will go through a set of questions we've already shared. So can you take us through your journey as a writer? You had noted in the introduction to this English collection of your poems that Dalit literature, modern Dalit literature in the Andhra Telangana regions emerged after the horrible Karamchedu massacre, and that period saw a number of Dalit writers writing, arguing, starting newspapers, starting journals and everything. And some of the early Dalit male poets also addressed the gender question. And in fact, you point out that they spoke more about gender in terms of caste and class rather than some of the writers that were part of feminist groups in Andhra at that time. At the same time, Andhra Pradesh, undivided Andhra Pradesh, has witnessed a very long and protracted left movement, especially the movements of the radical left. And they also shaped consciousness in different ways, including, I'm sure, of writers of your generation. So can you take us through your journey? But before that, let me very quickly translate the question into Tamil. So இவங்க உங்களுடைய கவிதைகளுடைய ஆங்கில மொழியாக்கத்தில் இருக்கிற முன்னுரையில் காரம்சேடுல நடந்த மிக மோசமான தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு பிறகுதான் நவீன தெலுங்குல நவீன தலித் இயக்கம் ஒரு உருப்பெற்றுச்சு. அப்போ நிறைய ஆண்கள் எழுதினாங்க. கவிஞர்கள், எழுத்தாளர்கள், நாவலாசிரியர்கள் எல்லாம் அப்போ உருவானாங்க. அவங்க பெண்கள் படும் பாடு, குறிப்பாக தலித் பெண்கள் படும் பாடு பற்றியும் தொடர்ந்து எழுதினாங்க.
அவங்க எழுதின மாதிரி வந்து அன்னைக்கு வந்து பெண்ணியம் பேசக்கூடிய பின்னணியிலேருந்து வரக்கூடியவங்க கூட வந்து பெருசாக எழுதினதான் நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இவங்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது எப்படி இருந்துச்சு இந்த சூழலில்? குறிப்பாக தொடர்ந்து வந்து ஆயுதமேந்திய இடதுசாரி குழுக்கள் செயல்பட்ட ஒரு மண்ணில் எல்லா பக்கமுமே வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த இயக்கத்தின் பின்னணியிலையும் இவங்களுடைய கவிதை பயணம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க நமக்கு சொல்லுவாங்க. Jai Bhim. So let me thank Neelam Virtual for the opportunity. I'm happy to be here. And Geetaka, thank you for the opportunity and the question. So in Andhra Pradesh, our undivided Andhra Pradesh, Dalit literature is deep rooted with the left movement. And also it is deep rooted with many anti-caste movements, right from Adi Dravida movement, Dravidian movement, Adi Andhra movement. In there also we have Adi Andhra, Adi Hindu movement, and the writings of Yogi Vemana, and many anti-caste intellectuals and philosophers right from the ancient period. And Dalit literature, coming to Dalit literature, we have Dalit literature right from the early phase of 20th century, early decades, with Bhagireddy Verma. Bhagireddy Verma, who is the founder of Adi Hindu and Adi Andhra movements in Telangana state, present Telangana state. And later it was extended to Andhra region also. Writers like Kusuma Dharmana, Gurun Joshua, Boi Bhimana. We have many writers, but that time we don't used to call it as Dalit writing. Later, with Karam Chedu only, we are calling the literature, anti-caste literature, as Dalit literature, because the term Dalit has been popularized with Karam Chedu. So we can divide that Karam Chedu movement. It was happened in 1985. That is one of the important milestones in history of Dalit movement and Dalit literature as well, right? And coming to the Dalit writing and women's question. So after 1985, after Karam Chedu, we have huge number of Dalit writers. Comparing with other streams of literature, like feminist literature, revolutionary literature, and other streams of literatures, the number of poets, number is very significant, very huge number. Hundreds of poets have been emerged with this movement. And women's question. Women's question was not addressed for many years, though the Dalit literature is emerged with the name Dalit literature. But still, women's question was not addressed. But later, during 1990s, few of the Dalit men like Madhur Nagesh Babu and Paid Teresh Babu, Satish Chandar, Yennur Sudhagar, like that they have addressed Dalit women's question. So in that only, during that context only, I have been emerged as a writer, as a poet. And I have followed women's literature also, feminist literature and Dalit literature, wherein that I am missing. Dalit woman is missing. So, but there at least Dalit men, few of the Dalit men have addressed, and Dalit, particularly women, feminist writing and women, they didn't address the question of Dalits in their this thing. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா ஆந்திராவில் வந்து தலித் இலக்கியம் வந்து 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வந்து அதற்கான ஒரு தோற்றுவாக இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் அன்றைக்கி அது தலித் இலக்கியம்னு யாரும் சொல்லலை, நிறைய பெயர்கள் அவங்க சொன்னாங்க. வந்து அந்த தலித் இலக்கியம் என்கிற பேர் எப்போ வந்துச்சுன்னா காரம் சேடு கொலைகளுக்கு பிறகு. காரம் சேடுல ஒரு தலித் பெண் வந்து ஒரு ஆறில் வந்து சாதி இந்துக்கள் வந்து அந்த ஆறை வந்து பாழ்படுத்துகிற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை தடுத்து நிற்க பார்க்குறாங்க, அவங்க கொல்லப்படுறாங்க. தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி பல கொலைகள் நடக்குது. வந்து அது ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. அந்த பின்னணியில் நிறைய பேர் எழுத தொடங்கினாங்க.
இன்னொரு பக்கம் வந்து தலித் இலக்கியம் வந்து அங்கே இருக்கக்கூடிய புரட்சிகர இலக்கிய பின்னணியிலையும் உருவான ஒரு கதை வந்து இருக்குது. ஆனால் காரம் சேடுக்கு பிறகு உருவான அந்த இலக்கியம் வந்து வேறு விதமாகவும் நிறைய பேர் கவிஞர்கள் உருவாவதற்கான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. உடனடியாக அவங்க பெண்கள் விஷயத்தை வந்து பேசலைனாலும் கூட 90களில் பேச ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள், பெண்ணிய எழுத்தாளர்கள் வந்து போதுமான அளவுக்கு சாதி எதிர்ப்பு விஷயத்தை பேசலை. ஆனால் தலித் கவிஞர்கள், தலித் இலக்கிய ஆளுமைகள் கொஞ்சம் பேர் வந்து தலித் பெண்களை பற்றி வந்து பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்குறோம். பெண்ணியம் வந்து தலித் பெண்களை பேசாத நிலையும், புரட்சிகர இயக்கம் வந்து சாதி எதிர்ப்பை பேசாத ஒரு நிலையிலையும் தலித் பெண் வந்து காணாமல் போயிடுறா. இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எழுத வரும்போது எங்களால் வந்து உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஸ்வரூபா, in this context, in your own personal journey, you do two things. In your poems, you do two things. One is you write a lot about the family. You have beautiful poems about the mother, the father, your grandfather. You also write about the outside world. You write about the kinds of violence Dalits face every day, discrimination. You also write about social hypocrisy. You write about Manuvadam. So I have two questions for you. So one is that when you are writing about the family and everything, you have very, very powerful poems about all of that. But I just want to ask you, generally feminist literature on families focus on the suffering of the women within the families. And you've also pointed that out in your introduction. Yes. Relationships gone wrong, marriages where there is no love. This has been the focus of a lot of feminist writing. But how have you as a Dalit woman conceptualized the family in your poems? That's my first question. ஸோ ஜென்ரலாக அவங்க எழுத்துல எப்படின்னா, ஒன்று குடும்ப வேலையை மையப்படுத்தி நிறைய கவிதைகள் எழுதுகிறாங்க, அம்மா அப்பா தாத்தா உறவு நிலைகளை வச்சு. அதே நேரத்தில் வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு போக்கும் அவங்க கவிதையில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு 2 கேள்வி நான் முன்வைக்கிறேன். முதல் கேள்வி வந்து, பொதுவாக பெண்ணிய இலக்கியத்தில் வந்து குடும்பம் வந்து ஒரு மையப்பொருளாக இருக்கிற ஒரு பின்னணியில் எது வந்து பேசப்படுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள், பெண்கள் படும் பாடு, காதல் இல்லாத உறவுகள், குடும்பத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்முறை, இதுதான் பேசப்படுது. ஆனால் ஒரு தலித் பெண்ன்ற ஒரு அனுபவ பார்வையிலேருந்து பேசும்போது குடும்பத்தை வந்து அவங்க எப்படி அவங்க கவிதையில் வெளிப்படுத்துகிறாங்க? Yeah. So I do write about family. So and also I feel that all writing from Dalit writers, poets or writers, they are like autobiographies. Whatever we write, there is definitely an autobiographical element. So similarly, I do write about family, about mother, father, and all these things, human relations. But in that there is an essence of caste. Definitely, there is an essence of caste. When I write about my mother is not like the mother of the so-called caste Hindu mother. Caste Hindu mother is glorified as a goddess, and my mother is demonized. My mother is demonized, and she doesn't have the space to pamper us. She used to beat us. She doesn't feed us with love and affection. She can't feed. She can't do all that. No space for her. So she looks for us like a ghost. Even for the children, she is ghost. Not like a goddess mother like that. So like that I used to write. And father also, personally also, my father is like an alchemist, Tangalan. My father is like Tangalan and alchemist. He's not so educated, but still he is a philosopher and hard worker, very hard worker and philosopher. So I consider my father as an alchemist. He has always questions about the society. He philosophizes things. He used to work hard. He doesn't spend a little bit of time also for him. Continuously he used to work. So that is Dalit father. He is not only my father, we can generalize him as a Dalit father. So for him also, he is not like general father. General father is something like elderly person. He does many things. He is a leader of the house, leader of the society. He has some privileges in the society, all that. But my father, he is a fighter. He is a philosopher. He used to he goes on probing into things like an alchemist, like that.
ஸோ தலித் குடும்பத்தை பற்றி பேசும்போது சராசரி குடும்பங்களில் இருக்கிற அம்மா மாதிரி குழந்தைங்களை அரவணைச்சி கொஞ்சி குடும்ப குத்துவிளக்காக வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தலித் தாய்மார்களுக்கு அமையிறது கிடையாது. பல நேரங்களில் வந்து எங்களை பார்க்கறது மட்டுமே அவங்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறதுனால கொஞ்சி குழந்தைங்களை ஆசுவாசப்படுத்துகிற மாதிரியான போக்கெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் தலித் குழந்தைகளுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஒரு பேய் உருவமாக தான் இருப்பாங்க. பல நேரங்களில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு குடும்ப குத்துவிளக்கு மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு பேய் உருவமாக தான் இருக்கிறதா வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் தான் அவங்களுடைய சூழல். இதை பற்றி ஆக்சுவலாக அவங்க ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை இருக்குது, அவங்களுடைய கவிதை. வாய்ப்பு இருந்தால் அப்புறம் பின்னால் நம்ம வாசிக்கலாம், அதை நேரம் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி அவங்க தலித் குடும்பத்தில் வந்து ஒரு தாயினுடைய அடையாளம் என்பது வந்து ஒரு சராசரியாக குழந்தைங்களை கொஞ்சி உலாவி பார்த்துக்கிற ஒரு பெண்ணாக மட்டுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி தந்தைன்னு வரும்பொழுது வந்து ஒரு குடும்ப தலைவராக, ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு ஆளுமையாக, எல்லாரும் வந்து போற்றக்கூடிய ஒரு நபராக மட்டும் வந்து பார்க்கவே முடியாது. என்னுடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு உழைப்பாளி, கடும் உழைப்பாளி, அதே நேரத்தில் ஒரு தத்துவவாதியும் வந்து கூட வந்து அவர் பார்த்தா அது தங்கலான்னு நம்ம சொல்லலாம். எப்படி வந்து ஒரு ஆல்கமிஸ்ட்ங்கிற சொல்ல அவங்க பயன்படுத்துகிறாங்க. வந்து ஒரு சாதாரண ஒரு இதை வந்து பொன்னாய் மாற்றக்கூடிய ஒரு தன்மை, உலோகத்தை ஒரு பொன்னாய் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலும் தன்மையும் அவருக்கு வந்து இருந்துச்சு. அவர் வந்து சமுதாயத்தை வந்து எப்படி புரிஞ்சிக்கிட்ட விதம், அதை பற்றி கேள்விகள் கேட்ட விதம், எங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க எப்படியெல்லாம் எங்களுக்கு காட்டினார். வந்து ஒரு ஆல்கமிஸ்டாக விஷயங்களை மாற்றி எங்களுக்கு வந்து காட்டினதான் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன். ஒரு சராசரி சாதி இந்து குடும்ப அப்பாவாக நான் வந்து பார்க்குறேன். இது என்னுடைய அப்பா மட்டும் இல்லை, தலித் அப்பா அம்மார்கள் பலர் வந்து இப்படி இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஸோ தெலுங்குல ஒரு கவிதை வாசிப்பாங்க நமக்கு. I read Telugu. Asudha is my title of the poem about my mother. మా అమ్మ ఓ బెమ్మ రాక్షసి. నాకు ముద్దుగా లాల పొయ్యలేదు, బుజ్జగించి బొవ్వ తినిపించలేదు, ప్రేమగా పట్టులంగా కుట్టించలేదు, తీరిగ్గా పూల జడ అల్లలేదు, ఆరుగాలం ఎండలో మాడిన మసి మొకంది మా అమ్మ. మా అమ్మ అందమైంది కాదు అని. ఆరుగాలం ఎండలో మాడిన మసి మొకంది మా అమ్మ. పాచి పనులతో నాని పుచ్చిపోయిన చేతుల్ది. అందరి అమ్మలు దాచి దాచి పాకెట్ మనీ ఇస్తుంటే మా దెయ్యంది రూపాయి అడిగితే మా వీపు విమానం మోత మోగించి నాన్నని తిట్టిపోసేది. అందరి అమ్మలు దాచి దాచి పాకెట్ మనీ ఇస్తుంటే మా దెయ్యంది రూపాయి అడిగితే మా వీపు విమానం మోత మోగించి నాన్నని తిట్టిపోసేది. దెబ్బలు తగిలి నెత్తురు కారుకుంటూ ఇంటికొస్తే చంకనేసుకుని మందు రాయకుండా ఓరి భగవంతుడా నీ కన్ను మన్నైపోను అంటూ దేవుడిని కూడా సాపిచ్చి ఎత్తిపోసేది. நான் அடிபட்டு வீட்டில் ரத்தம் சொட்ட வரும்பொழுது என்னை கையில் அரவணைச்சு கொஞ்சுவதற்கு பதிலாக எங்கள் அம்மா வந்து கடவுளை சபிப்பாங்க. வந்து உனக்கு கண்ணே கிடையாதா, உனக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சா அப்படின்னு சமைப்பாங்க, அப்படின்னு இது பண்ணுவாங்க. என்னோட அம்மா வந்து ஒரு சூனியக்காரி, தனது கணவனையோ அல்லது வந்து கடவுளையோ போற்றாத ஒரு சூனியக்காரி. ఆమె అవయవాలకు బదులు అవయవాలకు బదులు కకీసు దొడ్డి, చీపురు కట్ట, పేడతట్ట గుర్తొస్తాయి నాకు. తలపై కిరీటం, పట్టుచీర, ఒంటి నిండా నగలు పెట్టుకున్న ఆ మాత మాకేమీ కాదు. So the next question for me is, you come from a state where the radical left has been very influential and you're very concerned about a range of social issues. One of your poems is about this thing called a Shilpa Grama, which has been set up by the Andhra government, and you speak of how capital and power has driven the Adivasis out of the forest and converted their culture into exotic objects which middle class people buy and consume. So you have a very strong critique of that sort of a thing. So how has progressive politics in the state influenced your writing and where do you see its limitations? ஸோ அவங்க நிறைய வந்து பொது விஷயங்களை பற்றி எழுதுகிறாங்க. குறிப்பாக வந்து ஆந்திர அரசு வந்து சிற்ப கிராமம்னு ஒரு இதை உருவாக்கி இருக்குது. அதை பற்றி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கவிதை எப்படி இருக்குதுன்னா, எப்படி ஆதிவாசிகள் எல்லாம் வெளியேற்றிட்டு அவங்களுடைய மூல வளங்களெல்லாம் சூறையாடிட்டு அப்புறம் அவங்களுடைய பண்பாடை வந்து ஒரு சரக்காக விற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் போயம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க.
அப்போ அவங்க வளர்ந்த சூழலில் ரேடிக்கல் லெஃப்ட் பாலிட்டிக்ஸ் அவங்கள எப்படியெல்லாம் வந்து பாதிச்சிச்சு, அதனுடைய போதாமைகளை அவங்க எப்படி பார்க்குறாங்க? Yeah. I belong to Guntur district. Guntur district is a very strong center for earlier left movement, communist movement. So Dalits are the, they have joined in this left movement in the beginning itself, because before the entry of Communist Party of India into India, particularly Andhra Pradesh, they were in independence nationalist movement. So when the civil disobedience movement was failed and they were in distress, this Communist Party was introduced to Guntur district, particularly Andhra Pradesh, erstwhile Andhra Pradesh. So immediately they have joined into this movement. So at the lower cadre, all are Dalits, okay, and leaders are upper caste. But the Dalit cadre in different villages, they have sacrificed a lot for the growth of Communist Party. And some of the leaders, they have produced a huge amount of literature on Communist Party. But still, their names are not written in anywhere. If they write also, very few lines, half para, like that. 2-3 lines like that only they wrote about those Dalit communists. So I have a question. All this corporate sector, present corporate sector of Andhra Pradesh is being led by those communist leaders only. But Dalit communists, their children, they are still working in the villages. They are migrant laborers. They are not having any privilege, any income, any permanent immovable properties. Only communist leaders, they have grabbed lands, they have grabbed properties and enjoying and leading this corporate sector at present. So I wrote a book, small book about first generation Dalit communists. So it is there, that question, that criticism is there everywhere. They didn't get any fruits of the movement. Dalits. Was there a difference amongst the ML groups? Did they address the caste question differently? No. They didn't address. They didn't speak anything. But those Dalit communists, their work, their hard work, their struggle to promote this movement, to expand this movement, is very, very crucial, very crucial. They didn't address caste issue, but Dalits at the grassroots who are in Communist Party, they have strived for, they worked for the caste issue indirectly, though the party has not given any line for them, but still they have worked for the caste issue. They have worked for the water, to fetch the water in the villages when there is untouchability. They worked for the improvement of educational facilities. They sent their children to the schools. Significant number of girl children were sent to schools. They are all from Dalit communist families. So naturally they have that consciousness by their life. Through their life itself, they are very much conscious about caste. ஸோ நான் இடதுசாரி இயக்கம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுடைய இதை எப்படி ஷேப் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, நிறைய தலித்துகள் வந்து 1930களுக்கு பிறகு குறிப்பாக வந்து காந்தி மேற்கொண்ட சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு ஒரு செல்வாக்கு இழந்த நிலையில் கம்யூனிசம் அப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தப்படுது, குறிப்பாக கோஸ்டல் ஆந்திராவில். குண்டூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க இவங்க. அப்போ நிறைய பேர் வந்து போய் சேர்றாங்க கட்சியில், தொடர்ந்து வந்து கட்சியில் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அடிமட்டத்து ஊழியர்கள் எல்லாருமே வந்து கணிசமான எண்ணிக்கையில் தலித்துகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தலைமை வந்து ஏறக்குறைய அதிக சாதியை சேர்ந்தவங்க தான் வந்து தலைமையில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்றைக்கி சூழல் மாறி இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய கார்பரேட் கல்ச்சர் வந்துருக்குது ஆந்திராவில், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கார்பரேட் கல்ச்சரை வந்து அதுக்குள்ளே இன்றைக்கி போய் வந்து முன்னாள் கம்யூனிஸ்டுகளுடைய சந்ததியினர் தான் போய் தங்களை பொருத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து. ஆனால் முன்னாள் தலித் கம்யூனிஸ்டுடைய சந்ததிகளை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அவங்க வந்து கிராமத்தில் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க, இந்த வேலைகளை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க.
மிலிட்டன்ட் லெஃப்ட், நம்ம இடதுசாரி மார்க்சிய லெனினி அமைப்புகளை எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து நேரடியாக சாதி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பார்ட்டி லைனுங்கிற மாதிரி வைக்கல வந்து. ஆனால் அங்கேயுமே அடிமட்ட ஊழியர்களாக தலித்துகள் இருக்கிற ஒரு பின்னணியில் அவங்க நிறைய சாதி எதிர்ப்பு விஷயங்களை கையில் எடுத்து லோக்கலாக நிறைய செயல்பாடுகள் எல்லாம் இறங்குறாங்க. குறிப்பாக பெண் குழந்தைகளை வந்து படிக்க அனுப்புறது, அப்புறம் தண்ணீர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக கேள்வி கேட்கறது, இப்படி பல விஷயங்களை அவங்க கையில் எடுத்து தொடர்ந்து வேலை செய்தாங்க. அவங்க சார்ந்திருக்கிற சமுதாயம் வந்து இந்த மாதிரி தீண்டாமைக்கு ஆளாகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே இந்த விஷயங்களை ஒரு கம்யூனிஸ்ட் அரசியலோடு சேர்ந்து அவங்களால வந்து செயல்படுத்த முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த கம்யூனிசம் வந்து எப்படி அவங்களை ஷேப் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய வர்க்க சாதி பின்னணியை வச்சுட்டே வந்து அவங்க அதை ரொம்ப தங்களுக்கானதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. They have used their martial arts like Karasamu. We have Karasamu using the sticks in the fight, no? Karasamu. So local martial art. So they have used that art also in the fight against the class, class enemy. அவங்களுக்கே உரித்தான ஒரு நம்ம இது நினைக்கிறேன் சிலம்பம் மாதிரி அவங்களுக்கே உரிய கலையை அவங்க வர்க்க போரில் வந்து பயன்படுத்தியிருக்கிற ஒரு உதாரணங்கள்லாம் நம்மளால வந்து சொல்ல முடியும். அவங்க தங்களுடைய வாழ்வியலேருந்து எப்படி அந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க. Few people like Bhima Koregam, very few people have beaten up hundreds of upper caste landlords with that. It happened in close to my village. So that is because of their martial art, that Karasamu art. It is their own thing. It is their own thing. And though the Communist Party has neglected caste issue, but we people, we the Dalit poets born and brought up in that region, we never neglect about class issue. Even I write about class issue every time. Within the Dalit community also, I used to point out very small nuances. Within the Dalit community, there is a class. Okay, some educated, second and third generation educated, and first generation educated. There is a huge gap class-wise. That also I used to address. We never neglect about class, though they neglect the caste issue. But we are very keen because we are born and brought up in such a situation. We learn something about something from the Communist Party. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் அமைப்புகள் வந்து சாதி எதிர்ப்பை முன்னெடுக்கலனாலும் தலித்துகள் வந்து ஒரு வர்க்க கண்ணோட்டத்தை வந்து தங்களுக்கானதாக வந்து உருமாற்றி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து தலித்துகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில வர்க்க பிரிவினைகளை வந்து சுட்டி காட்டி அதை பற்றி பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம் வந்து. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது வர்க்கம். எங்களுடைய வாழ்வியலேருந்தே நாங்கள் ஒரு வர்க்கத்தை வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அது ரொம்ப ஒரு சுவையான ஒரு செய்தியும் சொன்னாங்க. எப்படி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், அவங்களுடைய அரசியல் அதெல்லாம் வச்சுட்டு பல உயர் சாதி ஆண்டைகளை வந்து அடிச்சு போட்ட வரலாறுலாம் எங்கள் பகுதியெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். நவ் ஐ வாண்ட் டு கம் பேக் டு யுவர் போயம்ஸ். Because one of the things that your poetry is it is both light and powerful. You have an ironic tone when you write. You use words very carefully. And so sometimes it's like you're playing with words even. And I just want to sort of read some lines for them so they get a sense of that. ஸோ இது வந்து தியாகம் அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியை மட்டும், ஏன்னா அவங்க சொற்களை பயன்படுத்துகிற விதத்துக்காக நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பகவத்கீதை என்னை துரத்துகிறது கையில் ஒரு கழியை கொண்டு, இந்த ஊருக்கு அப்பால் என்னை கொண்டு நிறுத்துகிறது. ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் வந்து என் கண்ணை வந்து துன்புறுத்தும் துரும்பாக இருக்கிறது. என்னுடைய புண்ணிலிருந்து வடியும் அந்த சீழ் என்னை கீழே தள்ளுகிறது. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறேன். நான் என்னை கண்ணாடியில் பார்த்து கொள்கிறேன். திடீரென்று ஒரு திருசூலம் என்னை வந்து இடுப்பில் சொருகுகிறது. மனு, யக்னவல்கியா, பராசரன், ஆதிசங்கரன் எல்லோரும் எப்பொழுதும் என்னை கண்காணித்துக் கொண்டே வருகிறார்கள். எனது ஒவ்வொரு சொல்லையும் எனது ஒவ்வொரு அடியையும் அவர்கள் வந்து அளந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பெரிய கற்களை கொண்டு அளந்து கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய மனதில் அவர்கள் ஒரு இயந்திரமாக உருக்கொண்டு நான் பேசக்கூடியவற்றை, நான் நினைக்கக்கூடியவற்றை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யாரோ ஒருவன் எப்பொழுதுமே என்னுடைய உடலை ஒரு கத்தியால் கீறி புருஷ சுத்தத்தில் என்னை போட்டு புரட்டி எடுக்கிறான். So in this context, who would you
when you started writing, did you have any particular, would you say that somebody influenced your writing in a particular way, women writers or certain male writers? And did you write in a standard Telugu or the Telugu of your region? So about the inspiration, Baba Saheb Ambedkar is my hero. That's it. Though he didn't write poetry, whatever he wrote, there is a literary element also. There is literary element. His style of writing, he got inspired. Once he wrote that when he was writing Buddha and his Dhamma, he wrote that he got inspired by Aswagosha. Aswagosha's style of writing, hermeneutics. He followed the hermeneutics of Aswagosha, Buddha Gosha and all. So like that he has some literary interest also. So directly or indirectly I got inspired by Baba Saheb Ambedkar. And there are writers, some writers, Telugu writers also, like Sivasagar, who came from left. Satchamurthy, K.G. Satchamurthy or Sivasagar, he's part of the People's War movement. And then Gurram Joshua. And women writers, of course, there are many. But on the whole, the essence is Baba Saheb. And your Telugu, is it standard Telugu or do you write Telugu, in initially I used to write in so-called standard textual Telugu. But later I shifted to colloquial. ஸோ அவங்களுக்கு யார் ஆதர்சமாக இருந்தாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே அவங்க சொல்லிட்டாங்க, அதை விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் புத்தரும் அவருடைய தம்மமும்ல வந்து அஸ்வகோஷர் புத்தகோஷர் எல்லாம் தனக்கான ஒரு ஆதர்ச சிந்தனையாளர்களாக சுட்டி காட்டுறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் தான் ஒரு மைய பொருளாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவர்கிட்ட ஒரு அவருடைய எழுத்தில் ஒரு இலக்கியத்தன்மை இழையோடிட்டே இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். அது எனக்கு முக்கியமானதாக இருந்திருக்குது. அதே நேரத்தில் இலக்கிய முன்னோடிகள்னு யோசித்தோம்னா முக்கியமான சில பெயர்களை சொல்கிறாங்க. சிவசாகர், கேஜி சத்யமூர்த்தி, அவர் சத்யசோதக் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று தொடங்கினார். முதல்ல மக்கள் யுத குழுவில் இருந்தார், அதிலிருந்து வெளிவந்து சத்யசோதக் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தொடங்கினார். அப்புறம் குரம் ஜஷ்வா, ஒரு முக்கியமான ஒரு தலித் கிறிஸ்தவ கவிஞர். கபிலம்னு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நெடுங்கவிதையை வந்து எழுதினவர். நிறைய பெண் எழுத்தாளர்களும் அவங்களுடைய எழுத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. முக்கியமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல நான் வந்து ஒரு ஒரு சாதாரணமாக நம்ம எப்படி ஒரு இலக்கிய தமிழ்னு இருக்கிற மாதிரி இலக்கிய தெலுங்கில் தான் வந்து எழுத தொடங்கினேன். ஆனால் பின்னால் வந்து பேசுகிற மொழிக்க வந்து நான் மாற தொடங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. So in one of the things, of course, that you're concerned with as a feminist is also about patriarchy. And we live in a caste society, all of us, and patriarchy is very central to the maintenance of the caste order. So just as untouchability is central to maintaining the caste order, patriarchy is also central to maintaining the caste order. And in your poems, how have you addressed patriarchy? ஸோ பேட்ரியாக்கிங்கிறதும் தீண்டாமையும் சேர்ந்து தான் வந்து இந்த சாதி அமைப்பு அப்படியே நிலைநிறுத்திட்டு இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்த ஆணாதிக்க ஆண் தலைமைத்துவமான அந்த சமுதாயத்தை வந்து எப்படி தன்னுடைய கவிதைகளை சித்தரிச்சிருக்கிறாங்க? So generally it is believed that there is no patriarchy in Dalit families. But in practice it is there. So Dalit patriarchy is there. So when I write about Dalit patriarchy, Dalits got angry with me. And even Dalit women writers also, they used to say there is no patriarchy in our families. We have equality and all. Personally, I didn't have. My father used to treat both the children, boy and girls. We have only one elder son, brother. But still, my father used to consider all of us equal. But generally, when we see the situation, Dalit society, Dalit family structure, there is patriarchy. So I used to address patriarchy also. But generally, people say that people like Kati Padma Rao and others, they say that there is no patriarchy in their Dalit communities. Like Dalit women, they glorify Dalit women's work also. Dalit women goes to the field work, agricultural labor work, and get back and give birth to the child very easily. But it is not so easy. They can't experience that. No, that particular woman has to speak about her pain, who gives birth. Men cannot speak about for her. That's my contention. Yeah.
ஆணாதிக்கம் பற்றி நம்ம பேசும்போது பொதுவாக தலித் குடும்பங்கள் ஆணாதிக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. கத்தி பத்மதாவ் போன்ற முக்கியமான தலித் எழுத்தாளர்கள்லாம் இப்படியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஆணாதிக்கம்ங்கிறது தலித் குடும்பங்களையும் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னுடைய குடும்பத்தில் அப்படி இல்லை. என்னுடைய தந்தை என்னையும் என்னுடைய சகோதரரையும் ஒரு போல தான் நடத்தினார். ஆனால் பல இடங்களில் அது இருக்குது. தலித் பெண்களுடைய உழைப்பை ஒரு பெருமையாக நினச்சி அதை பற்றி எழுதிய தலித் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, கத்தி பத்மராவ் மாதிரி. ஆனால் அது ஒரு பெரிய வேலை அந்த உழைப்புங்கிறது ரொம்பவும் ஒரு கனமான ஒரு விஷயம். அந்த மாதிரி உழைச்சதுனால அவங்களால ரொம்ப லகுவாக வீட்டுக்கு பிள்ளை பெற்றுக்க முடியுதுன்னா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி மட்டும் நம்ம பார்க்க முடியாது. பிள்ளை பெறுதல் என்பது அவ்வளவு சாமானியமான வேலை கிடையாது. அதில் ஏற்படக்கூடிய ரணமும் வலியும் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். தலித் பெண்கள் அதை பற்றி பேசட்டும். தலித் ஆண்கள் இப்படி பேசுறது அது அப்படியே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ அந்த பேட்ரியாக்கிங்கிறது எல்லா இடங்களும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கிறத நம்ம பார்க்க தான் வேணும். இப்படி நான் சொல்கிறதுனால நிறைய பேருக்கு என் மேலே கோபம் வந்திருக்குது. பட் அது 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 ஒரு உண்மை. அதை நம்மளால் மறுதளிச்சுட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியலங்கிறாங்க. They speak like they have initially in ancient Dalit families there was we followed matriarchy, but later now all communities including the tribal communities also, the tribal societies also transformed as patriarchal. There is no matriarchy at all. So there is gender discrimination in all societies now, everywhere. ஒரு கட்டத்தில் வேணாலும் ஆதி காலத்தில் தலித் குடும்பங்கள் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய குடும்பங்கள் ஒரு தாய் வழி சமுதாய ஒரு குடும்ப சூழல் இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழல் எங்கேயுமே கிடையாது. என்ன சாதியானாலும் சமுதாயமானாலும் அங்கே ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஆணாதிக்க சமுதாய கருத்துக்கள் அங்கே மேலோங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். So, Swarupa, you've written poems, but you've also written short stories, and you've written non-fiction. You were saying you had written this short set of essays on Dalit communists in Guntur. Do you want to share the content of some of these non-fiction and fictional writings? What do you write about? I write stories, short stories. I'm going to publish the anthology also. And then non-fiction means, I have published 3 collections of my essays. Mostly my essays cover all socio-political aspects related to Dalit. The religion and Dalit, caste and gender. Movies also. I have reviewed most of the movies of Paranjit and the School of Paranjit. Right from Kala, Tangalan, a recent movie, this thing, Bison, including Bison. I wrote many reviews on this. And almost all contemporary issues and historical aspects also I used to write essays. My passion is poetry and fiction, but I do write essays with very consciously with social responsibility. I have published 3 collections of books. One is Astitva Ganam. It was published in 2012. And later, Lochana. The book title is Lochana, the Buddhist name. And the third one is Minugurlu. Minugurlu is a particular thing. It is all about the forgotten women Dalit activists, Dalit women activists, right from Nangeli to Sitaka, present minister in Telangana, Koya tribe. She belongs to Koya tribe. So 300 years of span of time I have covered. Almost 26 women I have covered. That is Minugurlu, fireflies. ஸோ அவங்க கவிதை மட்டும் எழுதல, ஆப்புனைவு நூல்கள் சிறுகதைகளும் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆப்புனைவு நூல்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு சமூக பொறுப்புணர்வுங்கிற ஒரு இதில் இருந்தால் நான் இதெல்லாம் எழுதிட்டு வரேன். சாதியும் பெண்ணடிமைத்தனமும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் எழுதுறது, இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க ஒரு தொகுப்பை முக்கியமாக பார்க்குறாங்க. மின்மினி பூச்சின்னு நம்ம சொல்லலாம், ஃபயர்ஃப்ளைஸ். அந்த தொகுப்பு தலித் பெண் செயற்பாட்டாளர்களுடைய ஒரு வரலாறு. அது நங்கேலியிலிருந்து தொடங்கி இன்றைக்கு தெலுங்கானா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வரை, சீதாக்கா வரை அவங்களுடைய அவங்கள பற்றி நான் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறேன். இவங்களை பற்றின பதிவு வேறு எங்கேயும் இந்த மாதிரி செய்யப்படலை. அதை நான் ஒரு முக்கியமான வேலையாக நான் எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ
interestingly, though you have a background in history and literature, you teach in the Department of Buddhist Studies in Nagarjuna University. So today you were telling me that you teach courses in Buddhism and that many of your students are monks from different parts of the world. So can you tell us something about your own engagement, personal engagement with Buddhism? What is important for you? How is it reflected in your writing? Yeah. Buddhism, before I entered into academics, I don't know that we belong to Buddhism. We forgot all our historical past. We got converted and all that. But if I consider, after I probe into my history, my family, my native place, it is a Buddhist place nearby Bhattiprolu, the ancient Buddhist site. And my father's name is also Mantraya. Mantraya is Mantra Devata. We have Mantra Devata, the Buddhist goddess. So directly also we are from Buddhism, and after entering into the academics, learning about Buddhism and all, I used to identify myself as a Buddhist. So that influenced my writing also. I teach in Department of Buddhism. Most of my students, 90% of my students are Buddhist monks from Myanmar, Thailand, Vietnam, and all South Asian countries. So that is it is not, I don't feel like it is profession, it is life. It is part of life. They are also, my students also part of my family, like that. I enjoy that teaching, engagement with the monk students. Most of the others used to consider me as a Buddhist nun because I used to mingle with them in such a way. I like them, they love me like that. அவங்க வந்து புத்திஸ்ட் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டீச் பண்ணுறத முக்கியமாக வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் துறவிகள் தான், மயன்மார், தாய்லாந்து மாதிரியான இடங்கள்லேருந்து வந்து. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரும் பௌத்தர்கள்ங்கிறதே வந்து மறந்து போயிடுச்சு. வந்து எங்களுடைய தந்தையாருடைய பேர் எடுத்துக்கிட்டால் அவர் பேர் மந்த்ரையா. மந்திர தேவதாங்கிறது வந்து ஒரு பௌத்த பெண் தெய்வத்தினுடைய பேர். அவங்க பகுதியில் பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க, வஜ்ராயானா புத்திஸ்ட் பௌத்தத்தில் அது ஒரு பெண் துறவியினுடைய பெண் தெய்வத்துடைய பெயர். பேசும்போது இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, ஜஸ்ட் ஷேர் சம்திங் யூ செட். அமராவதி பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பல பெண் தெய்வ வழிபாடு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது பௌத்தமோட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஸோ நானும் அப்போ சொன்னேன், ஸ்டாலின் மாதிரியான நபர்கள்லாம் அது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க, அவர் கூட நீங்கள் பேசணும்னு சொன்னேன். பிகாஸ் தட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஹர். ஸோ தென் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, பௌத்தம் பற்றி நான் கற்பிக்கும் பொழுது வந்து மாணவர்கள்கிட்ட அது எனக்கு வந்து நான் செய்யக்கூடிய ஒரு வேலையாக மட்டும் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாழ்க்கை. வந்து என்னுடைய மாணவர்களுக்கும் அது ஒரு வாழ்க்கையாக இருக்குது, எனக்குமே அது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்குது. எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு வந்து ரொம்ப அந்யோன்யமானதாக ஒரு உறவாகவும் அது இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன். இப்போ பௌத்தம் கற்பித்தல் என்பது வந்து ஒரு பௌத்தமாக வாழ்வதும் கூட, என்ன நிறைய பேர் வந்து ஒரு பௌத்த பெண் துறவின்னு கூட வந்து சொல்லுவாங்க. நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தொடர்ந்து வேலை செய்கிறதுனால. அவங்க வந்து சென்னை நகரத்தை பற்றி ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சென்னை நகரம் எப்படி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அது கடிஞ்சிருச்சுன்னா அது அந்த விஷயம் மட்டும் நம்ம லவ் அட் சென்னைன்னு அந்த ஆங்கிலத்தில் அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரே ஒரு விஷயம், நான் வந்து விடுமுறையின் பொழுது என்னுடைய அம்மாவின் இல்லத்திற்கு நான் செல்வேன். விடுமுறையின் போது என்னுடைய தாத்தா பண்டித அயோத்திதாசரின் இல்லத்திற்கு நான் செல்வேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசரை ஃபிலசாபிக்கல் ஃபாசில் அப்படிங்கிறாங்க. பல ஆண்டு கால வரலாறை தத்துவார்த்தமாக தனக்குள் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபாசில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து இந்த பௌத்த மரபுகளோட ஒரு நீண்ட ஒரு அந்யோன்யமான உறவு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுடைய கவிதையில் எல்லா விஷயமும் அவங்க வந்து நிறைய பரந்த விஷயங்களை பேசினாலும் திரும்ப திரும்ப அவங்கள துன்புறுத்துறது நீடிக்கும் தீண்டாமையும் நீடிக்கும் இந்த மோசமான சமூக உறவுகளும். ஸோ தோ யூ write of a great many things and you have this Buddhist perspective and everything, you still continue to be troubled by the persistence of untouchability and caste violence. And do you see your own responses changing over time, or you continue to write in that shocked, angry manner still? Myself?
Because you've been continuously writing also, no? You see yourself writing differently. Writing differently means, as I told you before, in the beginning I used to write in so-called standard Telugu, textual Telugu. Now I am writing in colloquial language, and my tone is still anger with angry young woman. I don't consider myself as a 57-year-old. I consider myself as 20. Now I am 57. Yeah. அவங்க சொன்னது உங்களுக்கு தெரியும். அவங்க இப்படி முன்னால் ஸ்டாண்டர்ட் தெலுங்கில் எழுதிட்டு இருந்தாங்க, அப்புறம் இப்போ பேச்சு தெலுங்கில் எழுதுகிறாங்க. எனக்கு 57 வயசு ஆனாலும் முன்னர் இருந்த கோபம் கொஞ்சமும் குறையாமல் 30 வயசு பெண்ணுக்குரிய அதே கோபமான துணியில் தான் நான் எழுதுறேன்னு. As long as caste is there, our tone will be like that only. We can't compromise. So as Paranjit says, as long as caste is there in the society, I keep on speaking about caste through my cinema. So similarly, I like Paranjit because of that only. I write like that only. As long it is there, discrimination is there. Though I don't feel personally, as I became professor, I may not have such a kind of this discrimination as grassroots level Dalit face, but still I used to empathize with my fellow Dalits at grassroots level. So I used to closely associate with all my subjects. Whatever I write, on whomever I write, I have close association with them. I become part and parcel of those people. So close association is there. So anger is also there. Naturally, when I write about discrimination, that anger comes very natural. ஸோ அது நான் மொழிபெயர்க்கணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த கோபம் வந்து ஜாதி இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் ரஞ்சித்தினுடைய சினிமா மேலேயும் எனக்கு ஒரு பிரியம் இருக்குது. சாதி இருக்கிற வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கணும், கோபப்பட்டுகிட்டே தான் இருக்கணும். என்னுடைய நிலையில் நான் நேரடியாக பாகுபாடை நான் அனுபவிக்கலைனாலும் இப்போது ஒரு பேராசிரியராக இருக்கிறதுனால மற்ற சக மனிதர்களோட நான் இயல்பாக பழகிறேன். அவங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப ஆழமாக புரிஞ்சிட முயற்சி செஞ்சு அவங்களோட நல்ல உறவில் இருக்கிறேன். ஆனால் சாதி இருக்கிற வரைக்கும் அதை பற்றி கோபப்படாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. So I think we can end this thing, but Swarupa wanted to read one poem in Telugu again before we conclude. So you'll read about Sunita? Sunita, no? Yeah. பௌத்தத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு தூய்மை பணியாளராக இருந்து பௌத்தத்துக்கு மாறிய சுனிதாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனிதாவை பற்றி அவங்க ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க தெலுங்கில் படிப்பாங்க. நம்ம அந்த தெலுங்கு மட்டும் உள்வாங்கிட்டு இந்த இதை முடிச்சுக்குவோம் இந்த அமர்வை. Yeah, it is not only about Sunita. Buddha speaks to Sunita about some misinterpretations about Buddhism. Okay? So Sunita, నీ చేతి స్పర్శతో ఈ నేల పునీతమయ్యింది నాయన. ఏ గంగలోనూ మునక్కుండానే నువ్వు నీ పనితో అర్హంతుడవయ్యావు. కళ్ళ ముందున్న లోకంలో దారుణాలు చూసి దుఃఖపడ్డాను కానీ లేని పైలోకం గురించి నేనెప్పుడూ మాట్లాడనే లేదు. అదంతా మనువుల కుట్ర. రాజులు రమణప్పలు నా చుట్టూ చేరినా వీధులూడ్చి మట్టి పిసికే చెమట చుక్కలతోనే నేను చెలిమి చేశాను. వారు పెట్టిందే తిన్నాను. గుర్తుందా సునీత, నేను చివరిసారి తిన్నది ఎరుకల వారి పంది మాంసాన్నే కదా. నాకు పంది బుద్ధులు అబ్బినయ్యా. మరి మనువు తినే గడ్డి కన్నా మాంసాహారం ఎంత మేలు. నిజం చెప్పొద్దు, నేను నా తల్లి గర్భం నుంచే పుట్టాను. వాళ్ళన్నట్లు ఏ మగవాడి భుజాల నుంచి నేను పుట్టుకు రాలేదు. మనువు కూడా నోటి నుంచి పుట్టలేదు. వాడన్నట్టు అనాగారకుడినై తిరిగేటప్పుడు ఆ రావి చెట్టు కింద కాసేపు కునుకు తీసి ఉంటాను కానీ చెట్టు కింద కళ్ళు మూసుకొని కూర్చోలేదు. ఆడపిల్ల పుడితే నోట్లో వడ్ల గింజ వేయమన్నాడు. ప్రేమిస్తే కన్నబిడ్డ నెత్తురు కళ్ళజోడమన్నాడు. మనుషుల్ని నిలువునా చీల్చి కులం కుంపటి రాజేసినోడు. ద్వేష ఫలహారం పంచినోడు. కట్టుకథలు పిట్టకథలు కాక మరేమి చెబుతాడు సునీత. దిస్ ఈజ్ మై పోయం. లాస్ట్ వన్. యజ్ఞం కోసం పశువులను చంపుతున్నారని నేను వారితో మాటల యుద్ధం చేశాను.
கடைசி வரியை மட்டும் தமிழில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பசுவுக்காக மனிதர்களை கொல்லும்போது சாந்தமூர்த்தியான நான் சாந்தமூர்த்தியாக இருக்க மாட்டேன்னு புத்தர் சொல்கிறாரு. Thank you. So thank you, Sunita. Thank you very much. Sunita.